அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருக்குறள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போ ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது கருப்புளுந்து ரெசிபி. இந்த கருப்புளுந்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட்டுகளை குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தைகளுக்கு எவ்வித நோயும் வராது. இது ஒரு நல்ல ஃபுட்டு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கருப்புளுந்து லட்டு செய்யலாம். கருப்புளுந்து லட்டு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸில் முன்னாடி நம்ம காமிச்சிருக்கோம். எல்லாத்துலேயும் இப்போ ஒரு கப்பு கருப்புளுந்து எடுத்துக்கோங்க. அதை வாணலில் போடுங்க. அது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அது நல்லா வறுக்கிறதுக்காக நம்ம அதோடு என்ன பண்ணுறோன்னா, கருப்பாக எப்படி பொன்னிறமாக வந்துச்சு நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் வெள்ளை உளுந்தும் அதோடு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளை உளுந்து பொன்னிறமாக வர்றப்ப நம்ம பொன்னிறமாக வந்துருச்சுன்றது நமக்கு தெரியும். தெரியாதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக இருக்குது பாருங்கள் அந்த வெள்ளை உளுந்துலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை எடுத்து அந்த கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த வானலுடைய சூட்லேயே நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த கருப்புளுந்தோட ஒரு 11 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதே போலே நம்மளுடைய பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அதுலேயும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பொட்டுக்கடலை, கருப்புளுந்து ப்ளஸ் நம்ம எடுத்து விட்ட ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எல்லாமே ஒரே ரேஷியோவில் தான் நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையும் வச்சு இப்போ ஒரு வானலில் நம்ம முந்திரி பருப்பு வச்சு பிடிப்போம் இல்லைங்களா. அதனால் முந்திரி பருப்பு நல்லா ட்ரை பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யை ஆட் பண்ண போகிறோம். அதே போல் இதில் 200 கிராம் நெய் சேர்த்துருக்கோம். உங்கள் இஷ்டத்துக்கு போல் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பிடிமானமாக இருக்கிறதுக்காக நான் 200 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா நம்ம வீட்டிலே காய்ச்சின நெய் இது. ஆடை எடுத்து வெண்ணெய் எடுத்து நம்ம வீட்டிலே ஒரிஜினலாக காய்ச்சின நெய் இது. ரொம்ப பியூரிஃபையான நெய் இது. இப்போ பாருங்கள், சூடாக இந்த நெய்யை எடுத்துகிட்டு இது மூணு ஃப்ளேவரையும் நல்லா கலக்கிட்டு அந்த சூடிலே நல்லா நம்ம என்ன பண்ணணும், லட்டை பிடிக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் டைட்டாக நமக்கு நீண்ட நாள் கெடாமல் இருக்கணும் இல்லைங்களா. அதனால் இந்த லட்டை நம்ம என்ன பண்ணுறோம், பியூரிஃபையாக நாட்டு சர்க்கரையில் செய்கிறோம். பியூரிஃபையான நெய்யில் நம்ம செய்கிறோம். வேறு எந்த விதமான பொருளுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. இதுதான் இதனுடைய லைஃப்பை நமக்கு 3 மந்த்துக்கு மேலே வரைக்கும் இந்த லட்டு கெடாமல் இருக்கும். அதனால் இந்த போல் இந்த மாதிரி ஃபுட்டுங்களை பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சிறுதானிய ஃபுட்டு, நல்ல ஒரு இப்போ இருக்கிற ஃபுட்டுங்களை விட இந்த ஃபுட்டு குழந்தைகளுக்குள்ள ஆரோக்கியமான ஃபுட்டாக இருக்கும். இது ரத்த உற்பத்தி அதிகரிக்கும். எலும்புக்கெலாம் ரொம்ப வலுவாக இருக்கும். அப்படிப்பட்ட ரெசிபி தான் இது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த லட்டு எப்படி இருக்குன்றது. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. இதே போல் நம்ம பல விதமான லட்டுகளும் நம்ம ஆர்ஆர் ப்ரொடக்ஷனில் நம்ம செஞ்சு ஃபுட் ப்ரொடக்ஷனில் நம்ம செய்கிறோம். ராகி லட்டு, வரகு லட்டு, அப்புறமேட்டா ஒரு 9 வகையான லட்டுகளை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி ஒரு மினி காம்போ நம்ம தெரிவிக்கிறோம். ஓகேங்களா. அந்த காம்போவில் நம்ம 9 வகையான லட்டுக்கு ஒரு லட்டு, ஈச் 1 லட்டு 20 rupees, 20 ரூபா. அந்த லட்டை நம்ம இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி பாருங்கள் சாமி லட்டு. அதுக்கப்புறம் ஒரு லட்டோடைய விலையை மட்டும் கம்மி பண்ணிட்டு இது பாருங்கள் பைத்தம்பருப்பு லட்டு 160 rupeesக்கு தரோம். இந்த ஆஃபர் இது கம்பு லட்டு. இந்த ஆஃபர் மார்ச் 8லேருந்து மார்ச் 31 வரைக்கும். இது திணை லட்டு, பியூரிஃபையான நெய்யில் செஞ்சது, பியூரிஃபையான நாட்டு சர்க்கரையில் செஞ்சது, சிறு தானியத்தில் செஞ்சது. இதை விட ஒரு பெரிய ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்ய முடியாதுங்க, எங்களுடைய ஃபோன் நம்பர் இதில் தரோம். 9